திருச்செங்கோட்டான்குடி அப்படின்ற ஊரில் பரஞ்சோதி அப்படின்ற சிவத்தொண்டர் இருந்தார். திருவெங்காட்டு மங்கைன்ற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு. இருவரும் சேர்ந்து சிவ தொண்டாற்றி வர்றாங்க. இவங்களுக்கு சீராளன் அப்படின்ற ஒரு குழந்தையும் இருக்கு. தினமும் ஒரு சிவ தொண்டருக்காவது உணவு கொடுப்பதை வழக்கமாக வச்சிருந்தாங்க. இவர் உணவு அருந்தவரும் சிவ தொண்டர்களுக்கு பாத பூஜை செய்து தன் உடலை சிறுமைப்படுத்தி வணங்கி நிற்பதாலேயே இவருக்கு சிறு தொண்டர் அப்படின்ற பேரும் இருந்துச்சு. ஒரு நாள் உணவருந்த எந்த சிவ தொண்டரும் வரல. மன வருத்தத்தில் இருந்தவர் சிவ தொண்டரை தேடி வெளியே போறாரு. அப்பொழுது சிவபெருமானை தொண்டர் வடிவில் சிறு தொண்டர் வீட்டிற்கு வராரு. அப்போ அவர் வீட்டில் இல்லாததுனால பக்கத்தில் இருக்க கோயிலில் காத்திருக்காரு. வீடு திரும்பிய சிறு தொண்டன் சிவனடியாரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராரு. 6 மாதத்திற்கு ஒரு முறை நர மாமிசத்தை உண்பேன், அதற்கான நாள் தான் இன்று. எனவே வீட்டிற்கு ஒரே வாரிசாக இருக்கக்கூடிய பாலகனை உணவாக சமைத்து தர சொல்கிறார் சிவதொண்டர். சற்றும் யோசிக்காமல் தனது மகனான சீராளனை மனைவியின் சம்மதத்தோடு சமைத்து பரிமாறுகிறார் சிறுதொண்டர். அப்பொழுது உன் மகனையும் உட்காரச் சொல், உணவருந்த என்கிறார் சிவதொண்டர் வடிவில் இருக்கும் சிவபெருமான். என்ன செய்வதென்று தெரியாமல் வீட்டின் வெளியே சென்று சீராளா சீராளா என அழைக்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம்! துள்ளி குதித்து ஓடி வந்து தாய் தந்தையை அணைத்துக் கொள்கிறான் சீராளன். மகனை தழுவிய இருவரும் உள்ளே சென்று பார்க்கும் பொழுது சிவனடியாரை காணவில்லை. அப்பொழுது வானத்திலிருந்து சிவபெருமான் காட்சி கொடுத்து ஆசியும் அளிக்கிறார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.